பழைய ஏற்பாட்டு சத்திய புஸ்தகம் செப்பனியா என்ற தீர்க்கதரிசியால் எழுதப்பட்டது. தீர்க்கதரிசிகள் இப்படித்தான் எழுதுவார்கள். இவர்கள் தீர்க்கதரிசிகள், இவர்கள் குறி சொல்கிறவர்கள் அல்ல, இவர்கள் தீர்க்கதரிசிகள். விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கு முன்னும் பதரை போல் நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உன்மேல் இறங்கு முன்னும், கர்த்தருடைய கோபத்தின் நாள் உன்மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள். நீங்கள் உண்மையில் கடவுள் வழிபாடு செய்கிறீர்களா? கடவுளுக்குரிய பிள்ளைகள் நினைக்கிறீங்களா? தெய்வங்கள் என்றெல்லாம் சொல்கிறீங்களா? அவைகள் பிசாசுக்கள் என்று அறியுங்கள். தெய்வங்கள் என்று நீங்கள் போசித்த உருவங்கள், விக்கிரகங்கள், இவர்களை தங்கி இருந்து ஞான மந்தத்தை உண்டாக்கி ஞான விடுதலையை இல்லாமல் செய்யும் அந்தகாரத்தின் ஆவிகள், பொல்லாத ஆவி சேனைகள் தெய்வங்கள் எனப்படும். இதோ இன்னும் விழித்தெழுந்து இந்த நேரமே உங்களுக்கு நீங்கள் ஞானஸ்நானத்தை, அக்கினி ஞானஸ்நானம், நீரினால் கொடுக்கப்படுற ஞானஸ்நானம் ஒரு அடையாளத்துக்கு கொடுக்கப்படுறது. அக்கினியினால் கொடுக்கப்படுற ஞானஸ்நானமோ இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படுகிறது அக்கினி ஞானஸ்நானம். அதை பெற்றுக்கொள்ளுங்கள். நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒரு வேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். இதே காரியத்தை மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1, 3, 4 வசனங்கள் எல்லாம் கூறுகிறது. புத்தகத்தை உடனடியாக கைகளில் எடுத்து பழைய ஏற்பாடு, அதாவது கிறிஸ்துக்கு முன் 2000 வருடங்கள் அந்த காலத்திலேயே மனம் திரும்புங்கள், மதங்களிலிருந்து மனம் திரும்புங்கள், கொள்கைகளிலிருந்து மனம் திரும்புங்கள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் வழி கழுவப்பட்டு இடுக்கமான வழியினால் வந்து இயேசு கிறிஸ்து சொன்னதை போல சபையில் கல்யாணம், சபையில் தாலிகட்டு, இப்படியான கீழ்த்தனமான காரியங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிந்து இடுக்கமான வாசல் வழியினால் பிரவேசியுங்கள். தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வருகிறவனே அன்றி மற்றவன் எனக்கு பாத்திரன் இல்லை என்று சொன்ன வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள், பயப்படுங்கள். இதோ உலகத்தில் இப்பொழுதோ உலக செய்திகளில் நீங்கள் அறிய மாட்டீர்கள். செய்தி பிசாசிடத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. பிசாசாகப்பட்டது செய்தி அனுப்புறது, உண்மையை மறைச்சு செய்தி அனுப்புறது. எங்கே ஜஸ்டின் ஜெஃப்ரி என்னப்பட்ட அரக்கனினுடைய ஃபைல், அங்கே சகல உலக அரசியல்வாதிகளும் குழந்தைகள் பிள்ளைக்கறி தின்றுட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகளை கிழித்து பிள்ளைகள் கறியை தின்றுட்டு இருக்கிறார்கள். அவங்களுடைய செய்தி வரவில்லை. பார்த்தீர்களா? இப்போ இந்த இன்டர்நெட் ஊடகங்களில் மட்டும்தானே நாங்கள் அறியக்கூடிய இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் காலத்தில் இன்டர்நெட்டையும் நிப்பாட்டி விடுவான். ஆனபடினால் உடனடியாக மனம் திரும்பு, இன்றைக்கே மனம் திரும்பு. உலகத்திற்கு ஓடி ஓடி சொல்லுங்கள். நீங்கள் யாராயிருந்தாலும் என்ன, எந்த மதத்தினனாக இருந்தாலும், மதம் பிசாசின் ஆளுகையிலும் மனித குருதி புனல் கண்டுட்டு இருக்கின்றது என்பதை விழித்தெழு மனிதா. கர்த்தருடைய சமாதானம் உண்டாவதாக. ஆமென்.